ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் பதம் 16 யோவா அகம் ச கிரிசஸ்ச விபு ஸ்வயம் ச ஸ்திதி உத்பவ பிரளய ஹேதவ ஆத்மமூலம் பித்வா திரிவாத் வவ்ருத ஏக உரு பிரரோஹஸ் தஸ்மை நமோ பகவதே பௌணத்ருமாய. மொழிபெயர்ப்பு. இறைவனாகிய தாங்களே பிரபஞ்ச அமைப்பின் மூல வேராக விளங்குகிறீர். இம்மரமானது தனது 3 அடிமரங்களினால் யான், சிவபெருமான் மற்றும் பகவானான தாங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் என்பவையாக முதலில் இயற்கையினை ஊடுருவி வளர்ந்து மேலும் நாம் மூவரும் பல கிளைகளாக வளர்ச்சி பெற்றோம். ஆகையினால் பிரபஞ்சத் தோற்றம் என்னும் மரமாக விளங்கும் உமக்கு எனது வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன். பொருளுரை. பிரபஞ்சத் தோற்றமானது முதலில் மேல், நடு, கீழ் என்னும் 3 உலகங்களாக பிரிந்தது. பின்னர் அது 14 உலகங்களாக விரிந்தது. இவை அனைத்திற்கும் ஆணிவேராக விளங்குபவர் முழுமுதற் கடவுளே ஆவார். பிரபஞ்சத் தோற்றத்திற்கு ஆதாரம் போல காட்சியளிக்கும் இயற்கையானது பகவானின் பிரதிநிதி அல்லது சக்தியே ஆகும். இதனை பகவத்கீதை பரமபுருஷ பகவானின் கண்காணிப்பின் கீழேயே ஜட இயற்கையானது அனைத்து வகையான படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் என்பவற்றிற்கு காரணம் போல காட்சியளிக்கிறது என்று உறுதி செய்கிறது. பகவான் தன்னை விஷ்ணு, பிரம்மதேவர், சிவபெருமான் என்று காத்தல், படைத்தல் மற்றும் அழித்தல் என்பவற்றிற்கு பொறுப்பாளர்களாக விரித்து கொண்டார். ஜட இயற்கையின் முக்குணங்களை இம்மூவரும் நெறிப்படுத்துபவர்களாக இருந்த போதிலும் சர்வ வல்லமை படைத்த கடவுளாக விளங்குபவர் விஷ்ணுவே ஆவார். அவர் காத்தலின் பொறுப்பாளராக ஜட இயற்கையினுள் இருந்த போதிலும் ஜட இயற்கையின் விதிகள் அவரை கட்டுப்படுத்துவதில்லை. மற்ற இருவர், அதாவது பிரம்மதேவரும் சிவபெருமானும் விஷ்ணுவைப் போலவே சக்திமிக்கவர்களாக விளங்கிய போதிலும் அவர்கள் இருவரும் பரமபுருஷ பகவானின் பௌதீக சக்தியின் கட்டுப்பாட்டின் கீழேயே இருக்கின்றனர். ஜட இயற்கையின் பல்வேறு பிரிவுகளை பல கடவுளர்கள் நெறிப்படுத்துகின்றனர் என்னும் கருத்தானது பல தெய்வங்களை வழிபடும் மூடர்களின் தவறான கற்பனையே ஆகும். கடவுள் ஒருவரே, இருவர் அல்லர். மேலும் அவரே அனைத்து காரணங்களுக்கும் மூல காரணம் ஆவார். அரசாங்க அமைப்பில் பல துறைத் தலைவர்கள் இருப்பது போன்று பிரபஞ்ச அமைப்பிலும் பல தலைவர்கள் இருக்கின்றனர். அறிவில் குறைவுடைய அருபவாதி எல்லாம் ஒருவரின் நிர்வாகத்தின் கீழ் அனைத்தும் இயங்குகின்றன என்பதை நம்புவதில்லை. ஆனால் இச்லோகம் மிக தெளிவாக எல்லாம் உருவமுடையவனென்றும் உருவமற்றது ஒன்று கூட இல்லையென்றும் கூறுகிறது. இதனை நாம் ஏற்கனவே முன்னுரையில் விவாதித்திருக்கிறோம். அதனை இச்லோகம் உறுதி செய்கிறது. வெளிப்படையான தோற்றத்தில் மரமானது பகவத்கீதை 15ஆம் அத்தியாயத்தில் அஸ்வத மரம் என்றும் அதன் வேர்கள் மேல் நோக்கி வளரும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குளத்தின் கரையோரம் நிற்கும் மரத்தின் நிழலை நீரில் பார்த்து நாமும் இது போன்றுதான் மரம் இருக்கின்றது என்னும் உண்மையான அனுபவம் பெற்றிருக்கிறோம். நீரில் மரத்தின் எதிரொலி தலைகீழாக தொங்குவது போன்று தோன்றுவதனால் அதன் வேர்கள் மேல் நோக்கி காட்சியளிக்கும். படைப்பின் மரம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது பரபிரம்மன் விஷ்ணு என்னும் உண்மையில் நிழலே ஆகும். வைகுண்ட லோகத்தின் உட்சக்தியின் தோற்றத்தில் இவ்வுண்மையான மரம் இருக்கிறது. ஜட இயற்கையில் தலைகீழாக தோன்றுவது இவ்வுண்மையான மரத்தின் எதிரொலியே ஆகும். பிரம்மமானது பல்வகை வேறுபாடுகளற்ற சூனியம் என்று அருவவாதிகளின் கூற்றானது தவறாகும். ஏனென்றால் பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நிழல் மரமானது உண்மையான மரத்தின் எதிரொலி இல்லாது இருக்க முடியாது. உண்மை மரமானது ஆன்மீக இயற்கையின் நித்திய இருப்பில் இருப்பதாகும். இயற்கை முழுவதும் உன்னத பலவகை வேறுபாடுகள் கொண்டதாகும். பகவான் விஷ்ணுவே அம்மரத்திற்கும் கூட வேறாக விளங்குகிறார். உண்மை மரம் மற்றும் போலி மரம் இரண்டிற்கும் பகவானே வேறாக இருக்கிறார். ஆனாலும் போலி மரமானது உண்மை மரத்தின் முரணான எதிரொலியே ஆகும். உண்மை மரமாக விளங்கும் பகவானுக்கு பிரம்மதேவர் தன் சார்பிலும் சிவபெருமான் சார்பிலும் தமது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறார். ஹரே கிருஷ்ணா.